ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவ வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். நாம் வாசித்த வேத பகுதி, யெப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தை, யெப்தா தான் காரியத்தை எல்லாம், தான் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம், தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சொல்லுகிறான். அவன் வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தது? அவனுடைய சகோதரர்கள் அவனை துரத்தி விட்டார்கள். தகப்பனுடைய சுதந்திரத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி அவனை பகைத்து துரத்தினார்கள். காரணம், அவன் ஒரு பரஸ்திரியினுடைய மகனாய் இருந்தான், அந்நிய ஸ்திரீயினுடைய மகனாய் இருந்தான். அவனுடைய பிறப்பே அவனுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. அவன் தான் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா ஏமாற்றங்களையும், அவன் தான் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா அனுதின காரியங்களை, அன்றாட காரியங்களை அனைத்தையும் அவன் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறான். நான் இப்படியாக நினைக்கிறேன், யெப்தா தான் காரியத்தை எல்லாம் கர்த்தர்கிட்ட ஒழிக்காம மறைக்காம சொல்லுகிற அளவுக்கு அவன் ஆண்டவரை நேசித்தான். பொதுவாக நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் நம்முடைய காரியத்தை எல்லாம் சொல்லுவோம். இன்றைக்கு யெப்தா தான் காரியத்தை எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணுமா? உங்களுக்கு ஒரு ஜெயம் வேண்டுமா? உங்களுக்கு ஒரு நன்மை வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீர்க்கப்பட முடியாத சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டுமா? நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு சென்று, கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று உங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஜெபத்திற்கு என் செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது, என் கண்கள் கவனிக்கிறவைகளாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் தேவனுடைய செவிகளுக்கு கவனிக்கிறது, தேவனுடைய கண்கள் கண்ணோக்கி பார்க்கிறது. ஆகவே இன்றைக்கு என் பிரச்சனையை காது கொடுத்து கவனித்து கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு என் வியாகுலத்தை நான் தேவனிடத்தில் சொன்னால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுவீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் காரியத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், உங்களுடைய இருளிலே ஒரு வெளிச்சம் உதிக்கும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்கள் காரியங்களை சொல்லும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டு ஒரு புது வழியை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் காரியங்களை சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஒரு வழியை திறந்து தருவார். இன்றைக்கு நாம் அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிஸ்பாவிலே சொன்னான் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய இயலாமை, எங்கள் வாழ்வில் இருக்கிற போராட்டம், எங்கள் வாழ்வில் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நீர் எங்கள் காரியங்களை கேட்டு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.